அவருடைய மைண்ட் வாய்ஸை நீங்க கேட்டுட்டு இருந்தீங்களே, உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் இப்போ என்ன சொல்லுது? ஐயோ இவ்வளோலாம் இன்ட்ரெஸ்டிங்காக யோசிச்சு சொல்ல முடியாது. சரி, உங்களுடைய ஃப்ரெண்டோடைய முகத்தை நாங்க காமிக்கிறோம். இப்போ அவருடைய மைண்ட் வாய்ஸ். ரவிக்கா அதான் சிவா சொல்லிட்டாப்லே, ப்ரொடியூசர் ஆனவங்க கஷ்டம் ப்ரொடியூசருக்கு மட்டும்தான் தெரியுங்கிற மாதிரி. அதனால தான் அந்த ப்ரொடக்ஷனுக்குள்ள நான் போவே இல்லை. ஏன்னா ரஜினி சார் வரைக்கும் அட்வைஸ் பண்ணாரு, ப்ரொடக்ஷன் மட்டும் வேண்டாம் அப்படின்னு. அதனால ஆனால் ஐ திங்க் ரவி இஸ் காட் பிளான்டா ரொம்ப நாளாக வந்து திட்டம் போட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. நாங்கள் இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு கதையெல்லாம் வேற சொல்லியிருக்காரு. இவ்வளோ சீக்கிரமாக அவர் ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ கிராண்டாக ஒரு விஷயம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஆல்ரெடி இஸ் ஷோயிங் வாட் ஹீஸ் கேப்பபிள் ஆஃப். ஸோ இன்னும் பெருசாக வரும் தான் நான் நினைக்கிறேன். பியூட்டிஃபுல், எவ்வளோ அழகாக சொன்னீங்க. ஸோ லவ்லி டு ஹியர். தேங்க்யூ வெரி மச் கார்த்தி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.